வணக்கம் நண்பர்களே. நம்ம மனசு எப்படி தெரியுமா இருக்கணும்? குழந்தையின் மனசு மாதிரி இருக்கணும். கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்க வேணும். மனசில் என்ன தோணுதோ அதை பளிச்சுன்னு சொல்லணுங்க. குழந்தை மனசு அதுதான் தெய்வீகமானது. ஒரு சம்பவம், ஒரு நாள் ஒரு துறவி சாலையில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன பையங்க, ஒரு 5-6 பையங்க, குட்டி பசங்க, அவங்க ஹாட் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சூடான விவாதம். அது துறவி போய், என்னப்பா ரொம்ப சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன விஷயம்னு கேட்குறாரு. அவங்களுக்கு நடுவில் ஒரு குட்டி நாய் இருக்குது, பப்பி. இந்த பப்பியை குட்டி நாயை நாங்கள் பார்த்தோம். இதை யார் எடுத்துகிட்டு போகிறதுன்றது தான் எங்கள் கேள்வி. இப்போது நாங்கள் என்ன பாயிண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா, யார் மிகப்பெரிய பொய்யை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாய் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. துறவி சொல்கிறாரு, பொய் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் லெக்சர் கொடுக்குறாரு, ஏன் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்புறம் கடைசியில் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் உங்கள் வயசில் இருக்கும்போது பொய்யே சொன்னது கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த சின்ன பையன் ஒருத்தன், டேய் இந்த நாயை இந்த துறவிக்கே கொடுத்துடலாண்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் மனசில் பட்டது பளிச்சுன்னு சொல்கிறான். துறவி பொய் சொல்கிறாருன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு. நண்பர்களே, இதுதான் கள்ளம் கபடம் இல்லாத மனசு, பளிச்சுன்னு மனசில் பட்டதை சொல்லக்கூடியது. சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்கிறாருன்னா குழந்தையை பற்றி, குழந்தையின் மனசில் ஆணவம் அகங்காரம் இல்லை, அது நேர்மையே வடிவெடுத்தது, அது விஸ்வ மனதில் திளைத்திருக்கிறது. அந்த மனசில் விருப்பு வெறுப்பு இல்லைங்க, ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை, உற்றார் வேற்றார் என்ற வித்தியாசமே குழந்தைக்கு கிடையாதுங்க. நம்ம மனசு குழந்தை மனசு மாதிரி இருக்கணும். நாம் கடவுளின் குழந்தையாக நாம் நம்மை பாவித்து கொண்டால் நமக்கு தொல்லையே இருக்காது. சுவாமி சித்பவானந்தர், மனசு நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் கடவுளின் குழந்தையாக மாறுவோம். வணக்கம்.